அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் கணவன் மனைவி கிட்டையும் மனைவி கணவர்கிட்டையும் சொல்லக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்முடைய யூடியூப் சேனலில் வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து வாழ வேண்டிய சில விஷயங்களை கூட பார்த்துக்கிட்டு வரோம். ஆன்மீக தகவல்கள், சமையல் குறிப்புகள் மற்றும் பியூட்டி ஹெல்த் டிப்ஸ் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வர்றோம். அதிலும் அப்பப்போ வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும், எதை கடைபிடிக்க வேண்டும், எதை கடைபிடிக்கக்கூடாது போன்ற செய்திகளை கூட பார்த்துக்கிட்டு வர்றோம். பொதுவான கருத்து என்னன்னா, கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. திருமணம் ஆன பின்னாடி இருமணம் ஒன்றாகி வாழ வேண்டும் அப்படின்னு தான் அனைத்து போதனைகளுமே நமக்கு சொல்லுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன சில விஷயங்களை மறைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்களை நன்மைக்காக நாம் மறைத்தாக வேண்டும். எப்படி நம்ம பெரியவங்க நன்மைக்காக, சிலருக்கு ஒரு நன்மை நடக்குதுன்னா அதற்காக வேண்டுமானால் பொய் சொல்லலாம், ஆனால் பொய் சொல்லுதல் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதுபோல் நம்முடைய நன்மைக்காகவும் பிறருடைய நன்மைக்காகவும் சில விஷயங்களை நம்ம மறைச்சு தான் ஆகணும். பெரியவங்க சொல்லிட்டாங்களே, நம்ம எந்த ஒளிவு மறைவின்றி வாழ வேண்டும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா கூட வாழ்க்கையில் சில வேதனைகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் வாழ்க்கை அமைதியாகவும் ஒற்றுமையாக கணவன் மனைவி வாழணும்னா கூட சில விஷயங்களை நாம் சொல்வதை தவிர்க்க வேண்டும். நான் இந்த பதிவில் சொல்ல போகிறது கணவருக்கும் ஒத்துப்போகும், மனைவிக்கும் ஒத்துப்போகும். எந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கணவன் மனைவி அப்படின்னு ஆன பின்னாடி ரொம்ப நெருக்கம் காட்டி வாழ்கின்ற காலத்தில் கணவனாகட்டும் இல்லை மனைவியாகட்டும் அவர்களுடைய தாய் தந்தையர் வீட்டில் வாழ்ந்தப்போ எப்படி இருந்தாங்களோ அதில் இருக்கக்கூடிய மைனஸ் கூட, அதாவது என்னுடைய உறவுகள் இப்படி பண்ணிட்டாங்க, என்னுடைய சகோதரி இப்படி பண்ணிட்டா, சகோதரன் இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு மனைவி கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறதும், மனைவி தன் தாய் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் கணவர்கிட்ட சொல்கிறதும், பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா சில தர்க்கங்கள் வரும்போது ஒருவருக்கொருவர் சுட்டி காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எப்படின்னு சொல்கிறேன். இப்போது நல்ல அந்யோன்யமாக அன்பாக இருக்கும் பொழுது, எங்கள் வீட்டில் இப்படி தாங்க, எங்கள் அம்மா கொஞ்சம் கூட என்னை புரிஞ்சுக்காமல் இப்படியெல்லாம் நடத்தியிருக்காங்க அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க. இல்லை, என்னோட தங்கச்சி இப்படி தான், கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறதே கிடையாது, இப்படியெல்லாம் பண்ணியிருக்கா, இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கா, அவ இந்த மாதிரி கூட செஞ்சுருக்காங்க, அந்த மாதிரி கூட செஞ்சுருக்காங்க, இல்லை என் தம்பி இருக்கானே அவன் ஒன்றுக்கும் உதவாத ஒரு பொண்ணை போய் லவ் பண்ணிட்டான், இல்லை அவன் பார்த்திங்கன்னா ஊதாரித்தனமாக செயல்படுறாங்க அப்படின்னு மனைவி சொல்லிட்டாங்கன்னு வைங்க. நல்ல மூடில் இருக்கும்போது, இல்லை நல்ல அன்பை அந்யோன்யத்தை வெளிப்படுத்தி இருக்கும்போது தன் பெற்றோர் வீட்டில் இருக்கக்கூடிய மைனஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. அதே போல் கணவரும் மனைவி கிட்ட சொல்லிட்டாங்க நல்ல மூடாக இருக்கும்போது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த நல்ல மூடு, நல்ல அந்யோன்யம், அன்பு எப்போதுமே நம்ம வாழ்க்கையில் இருக்க போகிறது கிடையாது. சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம எப்போவுமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு செலுத்திக்கிட்டே இருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்தை கணவன் சொல்லும் பொழுதோ அல்லது மனைவி சொல்லும் பொழுதோ, அல்லது ஏதாவது ஒரு செயலை கணவன் செய்யும் பொழுதோ மனைவி செய்யும் பொழுதோ அது இருவரில் ஒருத்தர் கூட பிடிக்கலன்னா அங்கே தர்க்கம் ஏற்படும். அந்த தர்க்கம் சில சமயங்களில் உச்சகட்டத்துக்கு போகும்.
அப்படி போகும் பொழுது என்ன பண்ணுவாங்க, ஒருத்தரை ஒருத்தர் திட்டிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் இரண்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றவர்களை உடன் பிறந்தவர்கள் எல்லாம் அந்த சண்டைக்குள்ளே இழுப்பாங்க. பாவம், அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வீட்டில் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த கணவன் மனைவிக்குள்ள தர்க்கம் ஏற்படும் பொழுது சொல்லிப்பாங்க, எனக்கு தெரியாதாக்கும், உங்கள் அம்மா உன்னை இப்படி நடத்தினவங்க தானே, உன் தம்பி ஊதாரித்தனமாக நான் சுத்தினவன தானே, அந்த குடும்பத்திலிருந்து தான் நீ வந்திருக்க, நீயும் இப்படித்தான் இருப்ப அப்படின்னு கணவன் சொல்வதும், அதே போல் கணவன் தன்னுடைய வீட்டு சைடில் ஏதாவது மைனஸ் பாயிண்ட் சொல்லியிருந்தான்னா அதை அந்த தர்க்க நேரத்தில் மனைவி சுட்டி காட்டுவதும் இயல்பாக நடக்கக்கூடியது. அதுவரை ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதே பெரும் கோபத்தில் இருப்பாங்க, உச்சத்தில் தர்க்கம் போய்கிட்டு இருக்கும். என்ன போய் இவ இப்படி சொல்லிட்டாளே, என்ன போய் இவர் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதங்கப்பட்டு வேதனைப்பட்டு ஒரு எரிச்சலோட தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தன்னை பற்றி பேசும் பொழுது கூட ஒருத்தருக்கு அவ்வளவு கோபம் வராது. ஆனால் பிறந்த வீட்டை பற்றி தன் வாயால் இவர்கள் சொல்லுவாங்க, பிறர் பேசுவதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது தன் துணையாகவே இருந்தால் கூட எப்படி இவர் என்னுடைய பிறந்த வீட்டை பற்றி சொல்லலாம், எப்படி இவர் என்னுடைய பிறந்த வீட்டை பற்றி சொல்லலாம், என்னுடைய தம்பி தங்கைகளை எப்படி இவர் சொல்லலாம், திட்டலாம், வம்புக்குள்ளே இழுக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே நினைப்போம். எப்படி இவங்களே ஏற்கனவே நல்ல மூடாக இருக்கும் பொழுது பேசியிருப்பாங்க, இப்படி தான் எங்கள் வீட்டில் அப்படின்னு. ஆனால் தர்க்கம் என்று வரும்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவங்கவுங்க வீட்டை இழுக்கும்போது ரொம்ப கோபத்தின் உச்சிக்கே போயிடுவாங்க. இது சில இடங்களில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள அதுவரைக்கும் இருந்த அந்யோன்யத்தை பிரித்து விடக்கூடிய அளவுக்கு போயிடும். இப்போது நம்மளை பற்றி திட்டினா கூட நம்ம தாங்கிப்போம். ஆனால் நம் பிறந்த வீட்டை பற்றி சொல்லும்போது தான் ஈகோ அங்கே விளையாட ஆரம்பிச்சிடும், ஈகோவை தொட்ட மாதிரி ஆயிரும். இது பெரும்பாலும் எல்லாருடைய குடும்பங்களில் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் தங்களுடைய பிறந்த வீட்டை பற்றியோ உறவினர்களை பற்றியோ என்ன வேணா பேசிப்பாங்க. ஆனால் பிறர் பேசும்போது, ஏன் தன் துணையை பேசும்போதே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது நிதர்சனமான உண்மை. ஆனால் நிறைய பேர் செய்கிற தப்பே என்னன்னா, கோபம் என்று வரும்பொழுது, தர்க்கம் என்று வரும்பொழுது ஒருத்தரை ஒருத்தர் திட்டிக்கிறத காட்டிலும் அவர்களுடைய உடன் பிறந்தவர்கள் மற்றும் பெற்றோர்களை எல்லாம் உறவுகளை எல்லாம் வம்புக்கு இழுப்பாங்க. தேவையில்லை. இது என்ன ஆயிடும்னா, அதுவரைக்கும் அவர்களிடையே இருந்த அன்பு அந்யோன்யத்தில் விரிசல் விட ஆரம்பிச்சிடும். அது அத்தோடு மட்டும் இல்லாமல் தனியாக இருக்கும் பொழுது எப்படி இவ இப்படி சொல்லிட்டா, எப்படி இவர் இப்படி சொல்லலாம், இவர் எப்படி சொல்லலாம், நான் சொல்லலாம் ஆனால் அவர் சொல்லலாமா, அதே போல் கணவர் நினைப்பார், நான் சொல்லலாம் இவ சொல்லலாமா, எதுக்கு அவங்கள வம்புக்கு இழுக்கிறா அப்படின்னு ரெண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னா கோபம் தலைக்கு மேலே இருக்கும். அதனால் பேசாமல் இருப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, அது வரைக்கும் அம்மா அப்பா வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றதும் இல்லாமல் இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்க, பொட்டி கட்டிட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். ஆண் கூட இது செய்கிறாரு, நீ இருந்துக்கோ போ, எங்கள் அம்மாவை சொல்லிட்டு இல்லை நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு பொட்டி கட்டிட்டு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கோபத்தில் கிளம்பி போயிடுவாங்க. அப்போது இங்கே நம்ம தவிர்க்க வேண்டியது என்ன, நம்ம நல்ல மூடில் இருக்கும் பொழுதும் இல்லை ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு அந்யோன்யமாக இருந்தால் கூட, அன்பை ஒருத்தர் மேலே ஒருத்தர் பொழிந்தால் கூட சில விஷயங்களை நாம் சொல்லாமல் தவிர்க்க வேண்டும். நம்முடைய பெற்றோர், உற்றார் உறவினர் மற்றும் உடன் பிறந்தவர்களுடைய கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் உள்ள கடமையாகும். கெட்டதையெல்லாம் நம்ம வாயாலேயே சொல்லிட்டு அதற்கு பிறகு பிறர் சொல்லும் பொழுது இல்லை தன் துணை சொல்லும் பொழுது கோபம் அந்த அன்பில் உறவில் விரிசல் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக நீங்கள் இதை பின்பற்றணும். இன்றைக்கு இந்த பதிவில் நான் எளிய செய்தியாக சொல்லியிருக்கேன், ஆனால் வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமான செய்தி இது. அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த செய்தியை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.
இன்னொன்று சொல்லிக்கிறேன், முதலாக என் வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகான் ஆல் என்கின்ற பட்டன் நீங்கள் தொட்டு விடுங்க. இப்போது நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். ஒவ்வொரு பதிவிலேயும் நான் விஹா ஆன்லைன் பற்றி சொல்லுவது சிலருக்கு எரிச்சலாக இருக்கலாம். தொடர்ந்து என்னுடைய பதிவை பார்த்து கொண்டு வருபவர்களுக்கு எரிச்சலாக இருக்கலாம், அல்லது சிலருக்கு பொறாமை காரணமாக கூட எரிச்சலாக இருக்கலாம். இங்கே பதிவு கீழே கமெண்ட்ஸ் போடுவாங்க, அந்த மாதிரி தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் புதுசாக என்னோடய வீடியோவை இன்றைக்கி தான் பார்க்குறாங்கன்னு வைங்களேன், அவங்களும் விஹா ஆன்லைன் பற்றி தெரிஞ்சுக்கணுன்றது தான் என்னுடைய எண்ணம். ஏன்னா அது என்னுடைய தொழிலாக மாறிடுச்சு இல்லையா? அதனால் இதை பற்றி சொல்வது தவறல்லன்னு நான் நினைக்கிறேன். போர் அடிக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், பதிவோடு பார்த்துட்டு வெளியில் போயிடலாம் பதிவிலிருந்து. சரி, விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். சரி, இதுவரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போயிட்டு விஹா ஆன்லைன்னு நான் பேசும்போதே ஸ்க்ரீனில் வரும் அந்த ஸ்பெல்லிங், அதை பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா தம்ப்நெயிலையும் ஸ்பெல்லிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியும் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், லிங்க்ஸே கொடுத்துருக்கோம். ஷாப் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருப்போம். அதில் இருக்கக்கூடிய லிங்கை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் வச்சுருக்கோம். அதுலேயும் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். தினமுமே நாங்கள் புதிய பொருள்கள், தரமான பொருள்கள் பதிவேற்றம் அப்லோட் செய்துக்கிட்டு தான் இருக்கிறோம். என்னுடைய ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், சோப்ஸ் எல்லாம் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். மூலிகை பொருள்கள் எல்லாம் தரமானது. ஹேர் டை பவுடர்ஸ், அதாவது இயற்கையான மூலிகை, ஹென்னா, இண்டிகோ பவுடர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இன்னும் பல பொருள்கள் இருக்குது. சாரீஸ் இருக்குது, ஜுவல்லரிஸ் இருக்குது, இன்னும் பல பொருள்கள் புதிதாக சேர்த்துருக்கோம். போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் விஹா ஷாப் இருக்குது. இந்த விஹா ஷாப்க்கான கிளைகள் அல்லது பிரான்ச்சஸ் எங்கேயுமே கிடையாது. ஒரே ஒரு கடை தான் நான் வச்சுருக்கேன். இதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் கூட viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் இருக்குது, பார்த்து வரலாம். இது தவிர கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு போட்டாலே அந்த மேப் கைட் பண்ணி அழகாக கொண்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விடும். இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேங்க, என்னுடைய கடை தான் அப்படின்னு யாராவது எங்கேயாவது சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. வேறு எந்த கடையிலையாவது என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திட்டு அவங்க கடையில் இருந்தாங்க பொருள்கள் வாங்கி எங்கள் கடையில் விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட அதுவும் முற்றிலும் தவறான செய்தி. அதைவிட முக்கியமான இன்னொரு செய்தியும் சொல்கிறேன். விஹா என்கின்ற பெயரை வேறு எந்த ஆன்லைன்லையாவது பார்த்தீங்கன்னா அது எங்களுடையது கிடையாது. ஏன்னா இது திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம், ஒரு விஷயம் வளரும் பொழுது, ஒரு பெயர் பிரபலம் அடையும் பொழுது அந்த பெயரை நாமும் பயன்படுத்தலாமே அப்படின்னு போலிகள் உருவாகும். அந்த போலிகளை தடுப்பதற்காக தான் நான் சொல்கிறது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு. சரி, இத்தனை தகவல்கள் சொன்ன பின்னாடியும் கூட திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, எப்படிங்க எங்கே போய் ஷாப்பிங் பண்ணணுன்னு. கொஞ்சம் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் வேண்டும், எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களோ அதை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதை படித்து கட்டாயம் பதிவாக நான் தருவேன். இப்போ பல்லவியின் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால எனக்கு நிறைய பதிவுகள் கொடுக்க முடியல, ஆனால் கட்டாயம் தருவேன். யார் கொடுத்துருந்தா கூட நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிவு நான் கட்டாயம் கொடுப்பேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.